இயற்கை சீற்றம் பாதிப்பு, படகு நிறுத்த முடியாமல் மீனவர்கள் தவிப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் மீனவ பகுதியில் சுமார் 1000 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், கடந்த சில வருடங்களாக கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டதால் கடல் ஓரத்தில் உள்ள இறால் நிறுவன மதில் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. அதேபோல கடலில் கலக்கும் சிமெண்ட், மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானங்கள் இடிந்து சேதமடைந்துள்ளது. அப்பகுதி மீனவ மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமான கடலில் மீன்பிடிப்பதற்காக பயன்படுத்தும் படகுகளை கடற்கரையில் நிறுத்தி வைப்பது வழக்கமான ஒன்று. இந்நிலையில் கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் குடியிருப்பு பகுதியை நகர்ந்து வருகிறது. இதனால் அப்பகுதி மீனவ மக்கள் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ரூபாய் 19 கோடியில் தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்குவதாக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் அறிவித்ததாக அப்பகுதி மீனவ மக்கள் கூறினர். இந்நிலையில் பல ஆண்டுகளாக மழை, புயல் போன்ற பேரிடர் காலங்களில் அப்பகுதியில் ஏற்படும் மழை வெள்ளம் காலியான மனை வழியாக நீர் வடிந்து கடலில் கலக்கும். தற்பொழுது கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையில் படகுகளை நிறுத்தி வைக்க முடியாத சூழலில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேறு இடம் இல்லாததால் பல ஆண்டுகளாக நீர்வழி பாதையாக இருந்த காலிமனையில் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் காலிமனையில் நிறுத்தி வைத்திருந்த படகு மற்றும் வலைகளை சேதப்படுத்தியதாக தனியார் மீது மீனவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தனியார் இடத்தில் கடற்கரை உள்ள கிழக்கு பகுதியில் மதில் சுவர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் மீனவர்கள் படகை நிறுத்த இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கடற்கரை ஒட்டியுள்ள வாகனங்கள் செல்லும் சாலையில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். அரசு தூண்டில் வளைவு அமைக்கும் வரை தனியார் இடத்தில் படகுகளை நிறுத்தி வைக்க தங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதி மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் அவர்களது படகுகளில் கருப்பு கொடியை கட்டி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் குறித்து தகவல் அறிந்த திருப்போரூர் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்று மீனவர்களிடமும் தனியார் இடத்தின் நிர்வாகத்திடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் இது குறித்து மாதம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் நடைபெறும் மனு நீதி முகாமில் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர், மீன்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர். மீனவர்கள் ஒன்றிணைந்த பிறகு சம்பவ இடத்திற்கு திருப்போரூர் வட்டாட்சியர் நடராஜ், காற்று மாசு ஏடி சிவக்குமார், கானாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி எட்டியப்பன், கானாத்தூர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தன், கிராம நிர்வாக அலுவலர் துளசி, 6வது வார்டு கவுன்சிலர் சந்தோஷினி மகேந்திரன், பிரேம்குமார் மற்றும் ரெட்டிக்குப்பம் மீனவ மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் மழை காலங்களில் மழைநீர் செல்லும் வழித்தடத்தை தடுத்து மதில் சுவர் அமைக்கப்படுவதால் மழைநீரால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மீனவ மக்கள் தெரிவித்தனர். கானாத்தூர் ரெட்டிக்குப்பத்திலிருந்து பேசுகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பஞ்சாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை இப்போது கோரிக்கையாக ஊடகங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நாங்கள் எடுத்து வரைக்கிறோம். என்னென்னா, இந்த கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியில் பார்த்திங்கன்னா பல வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எனக்கு புத்தி தெரிஞ்சு குழந்தையாக இருக்கும்போது கூட இங்கே தான் வந்து எல்லாமே போட்டு வலை எல்லாமே வைக்கிற ஒரு இருப்பிடமாக இருந்தது. ஸோ நாளுக்கு நாள் வந்து புயல், மழை, வெள்ளம் இதெல்லாம் வரும்போது நிறைய பாதிக்கப்படும் போது கடல் அரிப்பு வரும். கடல் அரிப்பு வரும்போது எல்லாம் போட்டு மேலே தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ கடல் அரிப்பு வரும்போது எப்படின்னா, ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்து பள்ளம் போடுற மாதிரி இருக்கும், போட்டு வந்து கீழே வைக்க முடியாது, அதனால் மேலே கொண்டு வந்து வைப்பாங்க. கடல் அரிப்பு முடிஞ்சதும் சமநிலைக்கு வரும்போது மறுபடியும் அதே போட்டுங்களை கொண்டு போயிட்டு கடல் ஓரத்தில் வைப்பாங்க. ஸோ நாளுக்கு நாள் வந்து இது அதிகமாகிறதுனால ஸோ வாழ்வாதாரத்துக்கு உண்டான இடம் இல்லை. போட்டு வைக்கிறதுக்கு, வலை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த மீன்பிடி தொழில் தான் இருக்குது. இந்த மீன்பிடி தொழில் வாழ்வாதாரமே அவங்களுக்கு பாதிப்புன்னு வரும்போது கண்டிப்பாக அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு இது வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, கலெக்டருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க, தாசில்தாருக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, விவோ அரசாங்க அதிகாரி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இப்போ கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. கடந்த ஒரு 15 வருஷமாக அரிப்பு வந்து அதிகமாகுது. இந்த வார்தா புயல், அது அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து வர புயலுங்களனால நிறைய பேர் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால நிறைய பேர் தொழிலை விட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க. அதான் இவங்களுடைய நிலைமை.